லாஸ்ட் வீக் நம்ம கருத்தில் பண்ண 4 பிள்ளைங்களில் 3 பிள்ளைங்க ரிலீஸ் பண்ணியாச்சுங்க. ஒரு பிள்ளைங்க அந்த ப்ரௌன் மட்டும் அவங்களே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அந்த வீட்டில் உள்ளவங்களே. இப்போ இந்த 3 பிள்ளைங்களுடைய ரிலீஸோடைய ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் அண்டு பிளாக்கும் இந்த ப்ரௌன் அண்டு பிளாக்குமே வந்து நம்ம ஷெல்டருக்கு டைரெக்டாக கொண்டு போயிட்டு ஷெல்டரில் ஒரு 2 days வச்சுட்டு அங்கே போன வீக் வந்து சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சு மறுபடியும் ஷெல்டருக்கு கொண்டு போயிட்டு ஒரு 5 to 6 days வந்து போஸ்ட் கேர் பார்த்துட்டு புண்ணெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபீடர்ஸோடைய சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. நம்ம கார்ப்பரேஷன் கிடையாதுங்க, போய் அவங்கள போட்டு ரஃப்பாக பிடிச்சி அவங்கள கஷ்டப்படுத்தி பண்ணணுங்கிற தேவையும் இல்லை. நம்ம வந்து நாய்கள் வந்து தெருக்களில் இருக்கணும், ஆனால் பெருகக்கூடாது. ஸோ அந்த எண்ணத்தில் அவங்க மேலே இருக்க அன்பில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதனால் மனிதர்களுக்கும் நாய்களுக்குரிய அந்த கனெக்ஷன் வந்து இன்னும் நிறையா மேம்படும். ஏன்னா அதிகளவு பெருக்கம் இல்லாமல் அளவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயம் அந்த ஏரியாவுக்கு. நைட்டு 10-11 மணிக்கு மேலே நமக்கு பாதுகாப்புன்னு சொன்னால் நாயை தவிர வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஏன்னா இங்கே மனுஷன்தான் மிருகமும், மனுஷன்தான் திருடன், மனுஷன்தான் கொலை பண்ணுறவன், மனுஷன்தான் நல்லது பண்ணுறவன். ஸோ எல்லாமே கலந்த சொசைட்டி தான் நம்ம. ஃபஸ்ட்டு இந்த இவ்வளோ ரிலீஸ் பண்ணவங்க, அது பின்னாடியே அந்த குட்டி வந்து போட்ட குட்டி தான். அது அந்த பிளாக் ரெண்டுமே ஒரே தெரு தான். ஸோ ரிலீஸ் பண்ணிவிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு வந்து அந்த குட்டி வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு 6-7 மாதத்துலேயே பண்ணிடுவோம். ஸோ இங்கே கண்ட்ரோல் ஆயிரும், இருக்க வரைக்கும் அவங்க நல்லா இருக்கட்டும். சப்போஸ் கார்ப்பரேஷன் வராங்க சர்ஜரிக்குன்னா காது கட் பண்ணியிருக்கோம் சொல்லிடுங்க, விடாதீங்க. அது போக தடுப்பூசியும் போட்டிருக்கோம். ஸோ இன்னும் 1 yearக்கு நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்து அந்த குட்டியை மட்டும் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இந்த பிளாக்கு அவளும் நல்ல ஃப்ரெண்ட்லிங்க. ஸோ அவளையும் போய் ரிலீஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு இறங்க மாட்டேங்கிட்டா, உள்ளே உட்காந்துக்கிட்டா. அடுத்து ஆமாம் நம்ம ஏரியான்னு சொல்லிட்டு இறங்கிட்டான். ஸோ இனி இருக்க போகிற வருஷங்களில் இதில் நோய் வரலாம், ஆக்சிடெண்ட் ஆகலாம். பட் அந்த மேட்டிங் இஷ்யூ, குட்டி போடுறது அந்த இஷ்யூ இருக்காது. ஜாலியாக அவங்க வாட்டுக்கு நியூட்ரலாக ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அந்த சென்டர் பாயிண்டில் அவங்க வாட்டுக்கு லைஃப்பை வாழ்ந்துட்டுருப்பாங்க. முடிச்சுட்டு அந்த ஏரியாவில் உள்ள மக்கள்கிட்ட சொல்லியிருக்கோம், சாப்பாடு போடுங்க, அவங்க இருக்க வரைக்கும் இருக்கட்டும். ஏன்னா அங்கே பாம்பு நிறையா இருக்குது. ஸோ பாதுகாப்பு கண்டிப்பாக வேணும் நமக்கு. அதுவும் தெருக்களில் ரொம்ப நாய் முக்கியம் அந்த ஏரியாலாம். ஸோ அதெல்லாம் சொல்லிவிட்டு சாப்பாடு போட்டு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு கிளம்பி வந்துட்டோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நன்றிங்க.